வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பாப்பி ஸ்மார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாப்பி ஸ்மார்ட்டோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஆடியோஸ் குரூப்ஸில் எல்லாத்தையும் நல்லா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் வந்திருந்தது, நம்மளும் பார்த்தோம். பட் இதில் நான் கொஷின் உங்ககிட்டயே விட்டுறேன். ஓகே, ஏன்னா இப்போது 2 ஆடியோ இங்கே ப்ளே ஆகும். ஸோ அந்த 2 ஆடியோவும் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். இது பாப்பி ஸ்மார்ட் நண்பர்களுக்கும் சேர்த்து தான். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒயோலான்னு ஒரு கம்பெனி இருந்தது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரீஃபண்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க, வரும்னு சொன்னாங்க, கம்பெனியும் திரும்ப வரும்னு சொன்னாங்க. ஸ்டில் நவ் இழுத்துட்டு தான் இருக்காங்க. அது முடிஞ்ச 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. ஓகே, 1.5 இல்லை 2 வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க அந்த பிரச்சனை இன்னும் கூட அவங்களால திரும்ப உள்ளே வர முடியல. பிஸ்னஸில் ஒரு இஷ்யூ ஒன்ஸ் ஒரு சர்வர் கட் ஆகுது, ஒரு கொலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஓகே தான். சர்வரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது கூட ஓகே தான். ஆனால் சர்வருக்கு பேக்கப் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. எல்லா பிஸ்னஸ்க்கும் சர்வர் பேக்கப் இருக்கும். அட்லீஸ்ட் லாஸ்ட் பேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அதை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை யூஸ் பண்ணாமல் விட்டதுக்கு ரீசன் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஆடியோவை கேட்டு உங்கள் முடிவை நீங்களே என்னன்னு சொல்லுங்கள். ஆஃபீஸ் வால் நல்லவங்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஒரு சின்ன அப்டேட் நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஃபைல் கரப்டானது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை மொத்தமாக ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் டீம்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 80 to 90% ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிக்கவரி பண்ண முடியல, மொத்த ஃபைலுமே அவங்க கரப்ட் பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு மக்களுக்கு எந்த விதமான லாஸுமே இல்லாதபடி நாங்கள் இது இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது ஈவினிங் உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இது பாப்பி ஸ்மார்ட் நிறுவனம் மக்களின் நிறுவனம். ஸோ இதை நாங்கள் கீழே வீழ்ச்சி நிலைமையில் நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலை. இதை நாங்கள் மேலே இன்னும் முன்னோக்கி நாங்கள் பாப்பி ஸ்மார்ட்டை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரன் பண்ணுவோம். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ நாங்கள் 1 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இது வேணும்னு யாரோ இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நாங்கள் இதை எங்களுக்கு இன்னும் நாங்கள் 2 பேர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, இன்னும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதை பண்ண போகிறோம். இது நிறைய விஷயங்கள் நாங்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த விதமான லாஸுமே மக்களுக்கு இருக்காது. ஸோ பாப்பி ஸ்மார்ட் நிறுவனம் இன்னும் நாங்கள் கொண்டு போவோம். எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு கொடுப்போம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் டெவலப் பண்ணி தருவோம். ஸோ எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாப்பி ஸ்மார்ட் டீம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய சைட் ஹேக் ஆகி இந்த டேட்டா எல்லாமே எரஸ் ஆகி அது ரெட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்றத ஃபவுண்டர்ஸ் வாய்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு என்னென்னா ஈவினிங் ஒரு அப்டேட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி சைடு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனியில் ஜாயின் பண்ண யாருக்கும் ஒரு அமௌண்ட்டும் லாஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு விட்ரால் கூட எடுக்காமல் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத கீழே இந்த ஆடியோக்கு கீழே, சரியா? ஸோ அந்த ஆடியோ கீழே நான் டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஆடியோ கேட்டுட்டு அந்த ஃபார்மெட் கரெக்டாக நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோ அதை ஃபில் பண்ணி அந்த கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மெட் அனுப்புறது யாரெல்லாம் சென்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஜாயின் பண்ணி ஒரு விட்ரால் கூட எடுக்கலை அப்படின்ற நபர்கள் மட்டும்தான் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் விட்ரால் எடுத்துருக்கீங்க, இல்லை 1 இல்லை 2 விட்ரால் நீங்கள் எடுத்து நீங்கள் இதை அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு டேட்டா தான் லாஸ் ஆகிருக்கு. பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் யாருக்கு விட்ரா போயிருக்கு, யார் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? ஸோ கீழே டீட்டெயில்ஸ் அது தெளிவாக சொல்லிடும். ஸோ உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அந்த யூடிஆர் நம்பர்லாம் செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சண்டே வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துட்றேன். ஸோ அந்த சண்டேக்கு மேலே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டேயோடி அவங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாஃபஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது உண்மையாகிட்டே நீங்கள் பேமெண்ட் போட்டிருக்கீங்களா, நீங்கள் அனுப்பின ப்ரூஃப் கரெக்டு தானா, அடுத்து நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பேங்க்குக்கு ஒரு விட்ராலும் நீங்கள் எடுக்கலையா அப்படின்றது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு அது என்னென்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் விட்ராவல் எடுக்காதவங்க தான் இப்போ. ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு விட்ரா எடுத்திருப்பேன், 2 விட்ரா எடுத்திருப்பேன். ஆனால் நான் வந்து போட்ட காசையும் நான் எடுக்கலை. அப்போது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அப்டேட் வரும் சரியா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒன்று தான், நம்ம கம்பெனியை நம்பி வந்தவங்களுக்கு யாருக்குமே லாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக கம்பெனி வந்து உங்களுக்கு பண்ணி தரும். அதுவும் 1 மந்தில் உங்களுக்கு வந்து என்ன உண்டோ அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இப்போ 0 விட்ராவல் எடுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உண்மையாட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு விட்ராவலும் எடுக்கல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ அது என்ன ஏதுன்ட்டு நம்ம வந்து சொல்லும் எவ்வளோ ரீஃபண்ட் வரும் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம் கம்பெனி சைட்லேருந்து. ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து புது சைட்டு வருது. ஸோ இப்படியே லாஸ்ட் ஆடியோலையும் சார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து விழுந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம இப்படி விட போகிறதில்ல, ஹேக் பண்ணிட்டாங்க நம்ம விட போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்றனால நம்ம திருப்பியும் வேறு சைட்டு வேறு சாஃப்ட்வேர் வந்து போட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வேறு சைட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ அதுக்கேற்றப்பல உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி அதில் டெய்லி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி டெய்லி விட்ரால் வர மாதிரி உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தருவாங்க ஓகேவா. ஸோ புது சைட்டு வர்றதுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 1 மந்த் கிட்ட ஆகும். அது வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிலருக்குலாம் தேவைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ இது வந்து இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை கொடுத்து ஒரு சிலருக்கு நம்ம வந்து உண்மையாக தான் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் ஒன்று அடுத்து ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி போட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி தான் போட்டிருந்ததாட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் மாதிரி பண்ணிவிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த நியூ சைட்டில் வந்து ஒரு 1 மந்தில் வந்துடும் ஓகேவா. ஸோ லிங்க் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்லனா வரக்கூடிய மண்டேக்கு அடுத்த மண்டே எல்லாம் உங்களுக்கு வந்து லிங்க் கிடச்சிரும். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1 மந்தில் நீங்கள் வந்து அந்த சைட்டை வந்து உங்களுக்கு ஒர்க்கில் வந்து அதில் வந்து நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வித்ரா வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற ஆப்ஷனே இனிமேல் வராது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 15,199 அந்த பேக்கேஜ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ஒரு விட்ராவல் நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இப்போ இனி வரக்கூடிய சைட்டில் வந்து உங்களுக்கு 10,000 மதிப்புள்ள அந்த 9,999 பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா. ஸோ மீதி இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி போக எவ்வளோ வருமோ அதை வந்து இப்போதைக்கு ஒரு இதாட்டி ரீஃபண்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து அடுத்து கம்பெனி நடத்த போகிறாங்க. ஸோ ரீஃபண்டே நம்ம கொடுத்து விட்டாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ மக்கள் இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே நம்ம சரிசமம் பண்ணணும். இப்போதைக்கு அவங்க தேவைக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டு அடுத்து அவங்கள வந்து மறுபடியும் நம்ம கம்பெனியில் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம காசு திருப்பி வாங்க போகிறதில்ல ஓகேங்களா. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஒரு பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் விட்ராவல் எடுக்கிற மாதிரி பழையபடி செட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் உண்டோ அது வந்து கம்பெனியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இனி அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் டீமுக்கும் இதை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இந்த ப்ரூஃப் அடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த சண்டேக்கே அடுத்த சண்டே வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது சரியா. ஸோ நியர்லி ஒரு 1 வீக் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் தான் எடுக்கப்படும். ஸோ ஒரு நாள் டிலே ஆனாலும் லிஸ்ட்டு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தனியாக எடுத்து எக்ஸலில் போட்டு ஃபில்டர் பண்ணி அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 7 days டைம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இதை கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.